பார்க்க போறது கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இன் C++ல. அதாவது கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எப்படி வந்து நம்ம ப்ரோக்ராமா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம தியரி பார்ட்ல பார்த்துருக்கோம். கிளாஸ் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர், ஓகேவா? ஒரு என்னது ஹியூமன் பீயிங் அப்படிங்கிறத நம்ம ஒரு கிளாஸா எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல வந்துட்டு ஹியூமன் பீயிங்க்கு இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கு. அவங்க வந்து இவ்வளோ ஹைட் இருக்கும், வெயிட் இருக்கும், கண்ணு இருக்கும், காது இருக்கும், இந்த மாதிரி வந்து சில ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கும், ஓகேவா? இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டேட்டா அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? கிளாஸ்க்குள்ள இருக்கிற டேட்டா. இன்னொன்னு வந்து மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்க்குள்ள இருக்கும். மெத்தட்ஸ் அப்படின்னா என்னன்னா ஏதாச்சும் வந்து ஆக்ஷன்ஸ் நடக்கும் இல்லையா, நடக்கிறாங்க, பேசுறாங்க, அப்படி அதெல்லாம் வந்து என்னது மெத்தட்ஸ். கிளாஸ்க்குள்ள வந்து மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை நான் உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த டேட்டாவும் மெத்தட்ஸும் கம்பைன் பண்ணதுதான், அதாவது ஒரு இடத்துல குரூப் பண்ணி வச்சிருக்கிறது தான் என்னது கிளாஸ், ஓகேவா? இப்போ இந்த கிளாஸுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் தான், கிளாஸ்ங்கிறது லைக் அ ஸ்ட்ரக்சர். இதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம் அப்படின்னா இப்போ இண்டிவிஜுவலா நேம் கொடுக்கறதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ கிளாஸ் வந்து ஹியூமன் பீயிங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர். இதுல வந்து நம்ம என்ன கொடுக்கலாம், நேம் கொடுக்கலாம். யாரு, வினோத், விக்னேஷ், இந்த மாதிரி வந்து நம்ம பேர் கொடுக்கலாம். சந்தியா, இந்த மாதிரி நம்ம பேர் கொடுக்கலாம். இதுதான் வந்து என்னது பர்டிகுலர் ஆப்ஜெக்ட். சந்தியாவுக்கு கண்ணு இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்கு, சந்தியா நடப்பா, இந்த மாதிரி தான் அதனோட என்னது ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ். இதுதான் வந்து கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் சிம்பிளா, ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போறோம். ப்ரோக்ராம்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணணும். ஹாஷ் இன்க்ளூட் ஹாஷ் இன்க்ளூட் IO ஸ்ட்ரீம். இதுலதான் என்னது இருக்குது, இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதனால நம்ம என்ன பண்றோம், இதை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, இது வந்து நான் ஆன்லைன் கம்பைலர் யூஸ் பண்றதுனால என்ன பண்ணிருக்கேன்னா IO ஸ்ட்ரீம், ஆன்லைனோ C++ஓ நீ யூஸ் பண்ண அப்படின்னா IO ஸ்ட்ரீம்னு மட்டும் கொடுத்தா போதும். அடுத்தது வந்து என்னது நேம் ஸ்பேஸ் வந்து கீழே கொடுக்கணும். பட் இதுவே வந்து நீ டர்போ C++ யூஸ் பண்ண அப்படின்னா ஹாஷ் இன்க்ளூட் IO ஸ்ட்ரீம் டாட் ஹெச் அப்படின்னு மேலேயே கொடுத்துடலாம், ஓகேவா? நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட், ஓகேவா? ஓகே, இப்போ என்ன பண்ணணும், இப்போ வந்து இம்போர்ட் பண்ணிட்டோம். ஐஓ ஸ்ட்ரீம் அப்படிங்கிறத என்ன பண்ணிட்டோம், இன்க்ளூட் பண்ணிட்டோம். ஐஓ ஸ்ட்ரீம்ங்கிற ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணிட்டோம். அடுத்தது என்னது மெயின் மெத்தட் எழுதணும். மெயின் மெத்தட் வந்து இன்ட் மெயின். இந்த இன்ட் மெயினும் கொடுத்துருக்கிறதுனால இங்க என்ன பண்ணணும், கட்டாயம் ரிட்டர்ன் 0. ரிட்டர்ன் 0 தான் கொடுக்கணும்னு இல்லை, ரிட்டர்ன் 1 கூட கொடுக்கலாம். நான் இப்போ 1, ஓகேவா? ஓகே, ஒரு இன்டீஜர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும். சரி, இப்போ ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர் வந்து என்ன பண்ணியாச்சு, போட்டாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும், அடுத்தது நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணணும். நம்மளோட ப்ரோக்ராமே என்னது, கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணி ஆப்ஜெக்ட்ஸ் வந்து யூஸ் பண்றது தான், ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், கிளாஸ் கிரியேட் பண்றோம். இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ரூம் எடுத்துக்கிறோம். அந்த ரூமோட ஏரியாவும் வால்யூமும் கண்டுபிடிப்போம், ஓகேவா? இப்போ நம்ம ரூமோட ஸ்ட்ரக்சர் வந்து போட போறோம். கிளாஸ் என்னது, ரூம். நம்ம ரூம் தான் எடுத்துக்க போறோம், ஓகேவா? ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர்ல நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து தியரி பார்ட்ல இது பண்ணிக்க. இப்போ வந்து நான் என்ன பண்றேன், பப்ளிக் அப்படின்னு சொல்லி ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் போட்டுக்கிறேன். இதுக்குள்ள என்ன போட்டுக்கிறேன், வேரியபிள்ஸ் வந்து அதாவது டேட்டா வேரியபிள்ஸ் அண்ட் நம்பர்ஸ் வந்து நான் இதுல என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். இப்போ டேட்டா வேரியபிள்ஸ் என்ன இருக்கும், அதாவது ஒரு ரூம் எடுத்துட்டோம் அப்படின்னா ரூமுக்கு என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா ஹைட் இருக்கும், வித் இருக்கும், அடுத்தது லெங்த் இருக்கும், ஓகேவா? அது எல்லாமே நான் என்ன பண்ணிக்கிறேன், இன்டீஜரா வச்சுக்கிறேன். இன்டீஜரா வச்சுக்கலாம், இல்ல இன்டீஜரா தான் வச்சுக்கணும் அப்படின்னு இல்லை. உன்னோட ப்ரோக்ராம்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டபுள்னு வச்சிருக்காங்க. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், டபுள் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இதை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். டபுள் டபுள் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம், லென்த் இருக்கும், ஓகேவா? லென்த்துக்கு அப்புறம்
breadth இருக்கும், அடுத்தது height இருக்கும். ஓகே, இப்ப 3 வந்து என்னது டேட்டா வேரியபிள்ஸ் வந்து கொடுப்போம். அடுத்தது என்னது இதுல மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். மெத்தட்ஸ் என்னென்ன நம்ம கால்குலேட் பண்றதா சொல்லி சொன்னோம். வால்யூம், அதுக்கப்புறம் ஏரியா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், இதுல என்ன டபுளா யூஸ் பண்ணி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா உள்ளேயும் வந்து என்ன பண்றோம், டபுள் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன மெத்தட், ஏரியா, கால்குலேட் ஏரியா அப்படிங்கிற மெத்தட். கால்குலேட் ஏரியா. ஓகேவா? ஓகே, உள்ள வந்து எதுவும் பாஸ் பண்ணுமா அப்படின்னா தேவையில்லை. ஏன்னா வந்து இதுல அந்த மேல டிக்ளேர் பண்ணியிருக்கோம்ல, லென்த் பிரெத் இல்லையா, அதெல்லாம் வந்து அந்த வேரியபிள்ஸே வந்து என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். கால்குலேட் ஏரியா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டோம். பட் இந்த ஃபங்க்ஷன் ஏதோ ரிட்டர்ன் பண்ணணும்ல, இதர் ஏதாவது ரிட்டர்ன் பண்ணணும்னா பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா வாய்ட் அப்படின்னாச்சும் அட்லீஸ்ட் கொடுக்கும். ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன பண்றோம், இது வந்து ரிட்டர்ன் பண்ற மாதிரியே வந்து நம்ம என்ன பண்ணோம், டிஃபைன் பண்ணிக்கிறோம். டபுள் டேட்டா வேல்யூ வந்து இதை ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேவா? ஓகே, உள்ள என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணணும். ஏரியா ஃபார்முலா என்னது, லென்த் இன்டூ பிரெத். ஓகேவா? ரிட்டர்ன் எதையும் மல்டிப்ளை பண்ணணும். இந்த மேல இருக்கிற ஸ்பெல்லிங்லாம் இதுக்கு மாதிரியே கொடு. யூஸ்வலா லென்த்துக்கு வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஸ்பெல்லிங்கு LENTH, இல்ல இந்த G வந்து உள்ள மேல அதெல்லாம் மாத்தி மாத்தி வரும். ஓகேவா? லென்த் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீ மாத்தி அடிக்காததுக்காக இங்க இருந்து காப்பி பண்ணிக்கலாம். லென்த் இன்டூ பிரெத் தான் என்னது, ஏரியா. ஓகேவா? போட்டாச்சு. லென்த் இன்டூ பிரெத். இந்த ரூம் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். அது ஸ்கொயர் ஷேப்ல இருக்கலாம், ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கலாம். யூஸ்வலா இந்த ரெண்டு ஷேப்ல தான் இருக்கும். சோ நம்ம வந்து லென்த் இன்டூ பிரெத்ங்கிற ஃபார்முலாவே நமக்கு செட் ஆகும். சரி, இப்ப என்ன பண்ணியாச்சு, ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வச்சாச்சு. அந்த மெத்தடுக்கு வந்து டெஃபினேஷன் கொடுத்தாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும், அதே மாதிரி நம்ம இன்னொரு மெத்தட், கால்குலேட் வால்யூம். கால்குலேட் வால்யூம். ஓகேவா? வால்யூமுக்கு உள்ள எதுவும் கொடுக்க வேண்டாம். இது வந்து என்ன ரிட்டர்ன் பண்ணுது, டபுள் டேட்டா டைப் உள்ள ஒரு வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேவா? ஓகே, கொடுத்தாச்சு. அடுத்தது ஃபங்க்ஷனுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருவோம். ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா லென்த், பிரெத் அண்ட் ஹைட் இது மூணும் வந்து என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். அப்ப நான் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு ஸ்டார் புதுசா என்னதான் பண்ணணும், இந்த ஹைட்டை வந்து மல்டிப்ளை பண்ணணும். தட்ஸ் ஆல். இப்ப என்ன பண்ணிட்டோம், ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஒரு ரூம் அப்படிங்கிற கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். அதுல வந்து எல்லாமே பப்ளிக் மெம்பர்ஸா கொடுக்குறோம். அதாவது லென்த் அதனோட ப்ராப்பர்ட்டிஸும் மெத்தட்ஸ் எல்லாமே பப்ளிக் மெம்பர்ஸா கொடுக்குறோம். அதனால நான் இங்க பப்ளிக்னு போட்டுட்டேன். அதுல என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, ப்ராப்பர்ட்டிஸ், டேட்டா வேரியபிள்ஸ் இதெல்லாம் வந்து ஒன்னேதான். ஓகேவா? இப்ப 3 ப்ராப்பர்ட்டி இருக்கு இந்த ரூமுக்கு. என்னென்னது, லென்த், பிரெத், ஹைட் 3 ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓகேவா? அதுல என்ன பண்ணிருக்கோம், 2 மெத்தட் வந்து டிஃபைன் பண்ணிருக்கோம். என்னென்ன மெத்தடு, அந்த ரூமோட ஏரியா கால்குலேட் பண்றது மெத்தடு, அந்த ரூமோட வால்யூம் கால்குலேட் பண்றது ஒரு மெத்தட். ஸ்பெல்லிங் தப்பா கொடுத்துருக்குறேன். ஓகே, இப்ப 2 மெத்தட் டிஃபைன் பண்ணியிருக்கோம். அந்த கால்குலேட் ஏரியா அப்படிங்கிற மெத்தட்ல லென்த்தையும் பிரெத்தையும் மல்டிப்ளை பண்ணி ரிட்டர்ன் பண்றோம். கால்குலேட் வால்யூம் அப்படிங்கிற மெத்தட்ல லென்த்தையும் பிரெத் ஹைட் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணி என்ன பண்றோம், ரிட்டர்ன். ஓகேவா? எப்பவுமே கிளாஸ் வந்து செமிகோலன்ல தான் முடியும். ஓகேவா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. மெத்தட் வந்து என்னது, இங்க மேல பார்த்தோன்னா இது செமிகோலன்ல முடியாது. ஓகேவா? கிளாஸ் தான் என்ன பண்ணணும், செமிகோலன்ல நம்ம முடிக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்க. சரி, இப்ப என்ன பண்ணியாச்சு, கிளாஸ் கிரியேட் பண்ணியாச்சு. இதுதான் வந்து கிளாஸ்க்குள்ள ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் வந்து நம்ம பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்னா அந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது என்னதான் பண்ணுவேன், கிளாஸ் வந்து மெயின் மெத்தடுக்கு, அதாவது மெயின் ஃபங்க்ஷனுக்கு வெளியே வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா கிளாஸ் வந்து டிஃபைன் பண்ணுவேன். பட் அதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது என்ன பண்ணுவேன், மெயின் மெத்தடுக்குள்ள கிரியேட் பண்ணுவேன். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அந்த கிளாஸ் நேமை வந்து போட்டுக்கணும். இங்க நமக்கு என்ன இருக்குது, கிளாஸ் நேம். இதே மாதிரியே நீ என்ன பண்ற, கிளாஸ் நேமையும் வந்து காப்பி பண்ணி போட்டுக்க. ஏன்னா இதுலயும் வந்து என்ன பண்ணுவேன், சம்டைம்ஸ் மிஸ்டேக் பண்ணுவேன். அதனால இதையும் வந்து என்ன பண்ணிடு, காப்பி பண்ணி போட்டுரு. ரூம்
ஓகேவா? இந்த ரூம்ங்கிறது என்னது? கிளாஸ். அந்த கிளாஸ்க்கு என்ன பண்றோம்? ஆப்ஜெக்ட் கிரியேட். என்ன ஆப்ஜெக்ட்? நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்? 2 ஒரே ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? என்னது? ரூம் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ரூம் 1. இந்த ரூம் 1ன்னே தான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. உனக்கு என்ன கன்வீனியன்ட்டோ அது மாரி பண்ணிக்கலாம். என்னது? நேமிங் ரூல்ஸ் மட்டும் என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? இப்ப ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த ஆப்ஜெக்ட் ரூம் 1 அப்படின்னு சொல்லி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. அந்த ரூம் தப்பா போட்டுருக்கேனா? ரூம் 1 அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த ரூம் 1ங்கிற ஆப்ஜெக்ட் வச்சு தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம இந்த கிளாஸ்ல இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது இந்த லெங்த், பிரெத், ஹைட், கால்குலேட் ஏரியா அப்படிங்கிற மெத்தடு, கால்குலேட் வால்யூம் அப்படிங்கிற மெத்தட்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, லெங்த், பிரெத், ஹைட்டுக்குலாம் வந்து வேல்யூ குடுத்துருக்கேன். ஓகேவா? ஆ அப்ப நான் அதுக்கு வேல்யூ குடுக்கணும்னா என்ன பண்ணணும்? டைரக்ட்டா என்னால குடுக்க முடியாது. என்னதான் பண்ணணும் நானு? அந்த அ ஆப்ஜெக்ட் வச்சு தான் என்ன பண்ணணும்? ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? இவங்களோட அதாவது ரூம் 1ல இருக்கிற ரூம் 1 டாட் அதாவது ரூம் 1ல இருக்கிற என்னது? லெங்த் LENGTH. இது எப்படின்னா, உன்னோட இனிஷியல் மாரி. அதாவது இவங்களோட பையன், இவங்களோட பொண்ணு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அது மாரி. இங்க என்னது? ஆ ரூம் 1 இவங்களோட இவங்களுக்குள்ள இருக்கிற லெங்த். ஓகேவா? இதுக்கு வந்து நான் வேல்யூஸே ஜஸ்ட் அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நீ வந்து யூசர்ட்ட இருந்து இன்புட்டா கூட வாங்கிக்கலாம். வேல்யூ என்னது? 42.5. இது வந்து லெங்த்க்கு அசைன் பண்ணிட்டேன். அடுத்தது என்ன பண்ணணும்? அதே மாரி பிரெத், ஹைட் எல்லாத்துக்கும் வந்து என்ன பண்ணணும்? அசைன் பண்ணணும். அசைன் பண்ணிக்கலாம். இல்லன்னா யூசர்ட்ட இருந்து வாங்கிக்கலாம். ஓகே. இப்ப இந்த என்னது? இதுவும் வந்து காப்பி பண்ணி போட்டுருந்தா போட்டுக்க. இல்லன்னா வந்து டைப் பண்றதுனா பண்ணு. டைப் பண்றதுனா என்னது? கரெக்ட்டா பண்ணு. பிரெத், ஹைட். இப்ப 3ம் வந்து குடுத்தாச்சு. பட் வெவ்வேறு வேல்யூ குடுக்கணும்ல. ஃபர்ஸ்ட்க்கு வந்து 42.5 அடுத்தது வந்து 30.8 அடுத்தது 19.2. ஓகே. இப்ப என்ன பண்ணியாச்சு? 3க்குமே வந்து வேல்யூஸ் அசைன் பண்ணியாச்சு. இப்போ இந்த மெம்பர் அதாவது கிளாஸ்ல இருக்கிற அந்த ரூம்ங்கிற கிளாஸ்ல இருக்கிற ஆ ஒரு இந்த ரூம்ங்கிற கிளாஸ்ல இருக்கிறதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. அதாவது லைக் நம்ம சொன்னல பேர் வச்சிருக்கிற மாரி. ரூம்ங்கிறது ஹியூமன் பீயிங் மாரி. ஹியூமன் பீயிங்ல ஒவ்வொன்னுக்கும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் பேர் இருக்கும்ல. அந்த மாரி இது பேர் வச்சிருக்கோம் நம்ம. அடுத்தது அந்த அவங்கள்ல இருக்கிற அந்த ரூம் 1ல இருக்கிற லெங்த், பிரெத், ஹைட் இதுக்கெல்லாம் வந்து வேல்யூஸ் அசைன் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அ ஏரியா கால்குலேட் ஏரியா, கால்குலேட் வால்யூம் அப்படிங்கிற என்ன பண்ணணும்? ஃபங்ஷன கால் பண்ணணும். மெத்தட கால் பண்ணணும். கால் பண்றதுக்கு இதே தான். இதுவும் என்னது? இந்த கால்குலேட் ஏரியா, கால்குலேட் மெத்தடு சாரி கால்குலேட் வால்யூம் அப்படிங்கிறது எதுக்குள்ள தான் இருக்குது? அந்த ரூம்ங்கிற கிளாஸ்க்குள்ள தான் இருக்குது. அது பிலாங்ஸ் டூ யாருக்கு? இந்த ரூம் 1. ஆ நம்ம இங்க ரூம் 1க்கு தானே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ரூம் 1க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ரூம் 1க்கு தான் அந்த லெங்த், பிரெத், ஹைட்க்குலாம் அசைன் பண்ணியிருக்கோம். அப்ப அந்த ரூம் 1ல இருக்கிற கால்குலேட் ஏரியா அண்ட் கால்குலேட் என்னது? வால்யூம். அத தான் நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, கால் பண்ணணும். அப்பதான் வந்து இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ண தேவையில்ல, வேல்யூஸ் குடுக்க தேவையில்ல. இன்னொன்னு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாம நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, எந்த ஒரு மெத்தடையும் கால் பண்ண முடியாது. அது அன்லெஸ் ஸ்டாட்டிக் மெத்தடா இருக்கா இல்லாத வரையிலும். ஸ்டாட்டிக் மெத்தடா இருந்தா ஆப்ஜெக்ட் எல்லாமே நம்ம என்ன பண்ண முடியும்? கால்குலேட் பண்ண முடியும். இப்ப கால்குலேட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன்? கால் பண்ணியிருக்கேன். ரூம் 1ல இருக்கிற கால்குலேட் ஏரியா அப்படிங்கிற மெத்தட கால் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்ப இது என்ன பண்ணும்? இது வந்து கண்ட்ரோல் இங்க போகும். ஓகேவா? கால்குலேட் ஏரியா. இப்போ லெங்த் பிரெத்துக்கு வேல்யூ இருக்குதா அப்படின்னா இருக்குது. ஏற்கனவே நம்ம என்ன பண்ணிட்டோம்? ரூம் 1ல இருக்கிற லெங்த், ரூம் 1ல இருக்கிற பிரெத், ரூம் 1ல இருக்கிற ஹைட்டுக்கு வந்து வேல்யூ அசைன் பண்ணிட்டோம். அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா, இந்த லெங்த், பிரெத், ஹைட்ல வந்து இந்த வேல்யூஸ் எல்லாம் செட் ஆயிடும். அந்த வேல்யூஸ தான் என்ன பண்ணும்? இந்த இடத்துல இது யூஸ் பண்ணும். லெங்த், பிரெத்துக்கு வந்து என்ன வேல்யூஸ் குடுத்துருக்கோம்?
42.5 30.8 இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ணோம், ரிட்டர்ன் பண்ணோம். ஓகேவா? ரிட்டர்ன் வந்து டபுளா இருக்கும். ஸோ அங்க நம்ம என்ன பண்ணணும், ரிட்டர்ன் பண்றத வாங்கி எய்தர் ஏதாவது ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணணும், அப்படி இல்லை நான் டைரக்டா டிஸ்பிளே என்ன பண்ணிடலாம், நம்ம இங்க டைரக்டா டிஸ்பிளே பண்ணிடலாம். See out. Area of room. ஓகே, ஏரியா ரூம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியாச்சு, டைப் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும், இந்த இதை வந்து டைரக்டா என்ன பண்ணிடலாம், அது ரிட்டர்ன் பண்றதுனால இது வந்து ஆட்டோமேட்டிக்கா இங்க டிஸ்பிளே ஆயிடும். இது ஒரு வேலை நமக்கு முடிச்சாச்சு. இப்ப கையோட இதுலயே என்ன பண்ணலாம், இங்க கூட நம்ம வந்து அந்த எண்டல் கொடுத்துக்கலாம். இப்ப இந்த வேலையை முடிச்சாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும், ஏரியா ஆஃப் ரூம் மட்டும் போட்டுக்கணும். அடுத்தது வால்யூம் ஆஃப் ரூம், அதுக்கு இதையே கூட காப்பி பண்ணிக்கலாம். டர்போசிலையும் காப்பி பேஸ்ட் ஆப்ஷன்லாம் இருக்கு. அதெல்லாம் என்னது மெனுல போய் பண்ணணும், இல்லைன்னா நீ ஷார்ட்கட் கீஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஏரியால என்னதுங்க, வால்யூம். கால்குலேட் வால்யூம், கால்குலேட் வால்யூம் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்றோம். இல்லை எதுவும் பாஸ் பண்ண தேவையில்ல. ஓகேவா? ஏன் பாஸ் பண்ண தேவையில்ல, ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்க வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணி வச்சிருக்கோம், அதனால பாஸ் பண்ண தேவையில்லை. ரூம் 1 டாட் கால்குலேட் வால்யூம், இதையும் வந்து என்ன பண்ணியாச்சு, கால் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், டிஸ்பிளே பண்ணி பார்த்துடலாம். இங்க என்டெல் கொடுக்கணுமா அப்படின்னா தேவையில்லை. ஏன் தேவையில்ல, நான் இதுக்கப்புறம் நான் வந்து எதையுமே வந்து டைப் பண்ணவோ இல்லை டிஸ்பிளே பண்ணவோ சொல்லல. அதனால வந்து என்னது என்டெல்லாம் கொடுக்க தேவையில்ல. கொடுத்தா அடுத்த லைன் போகும். ஓகேவா? எரர் அது என்ன எரரு, இங்க சி அவுட் இஏஆர்இ வால்யூம் அப்படின்னு சொல்லி ஏதோ போட்டிருக்கேன். இங்க போட்டிருக்கேன் லைன் நம்பர் 31 அப்படின்னு சொல்லி காமிக்குது. இங்க லைன் நம்பர் 31ல ஏதோ மிஸ்டேக் ஆயிருக்கு. இதை என்ன பண்ணிடுறேன், நான் அப்படியே எடுத்து விட்டு ரன் பண்றேன். இப்ப என்ன பண்ணிருக்கு, இப்ப ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு. என்னது, லைன் நம்பர் 33 கீழேயும் ஏதோ இருக்கு. இதையும் என்ன பண்ணிடலாம், தூக்கிடலாம். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நமக்கு, அதாவது வேற எதுவும் கொண்டு போய் காப்பி பேஸ்ட் பண்ணும்போது ஏதோ ஆயிடுது. இதுல பாரு, ரிட்டர்ன் 0 காணோம், எரர் வரும். அதனால நான் போய் போட்டுக்கிறேன். ரிட்டர்ன் 1 நம்ம போட்டு வச்சிருக்கலாம். அதே மாதிரி நான் போட்டுக்கிறேன். இந்த ரிட்டர்ன் 0 தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால நான் என்ன பண்ணிருக்கேன், ரிட்டர்ன் 1. ஆன்சர் வந்துருச்சா, பெர்ஃபெக்டா ஆன்சர் வந்துருச்சு. சரி, இந்த ப்ரோக்ராம் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோமா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு அதாவது ஐஓ ஸ்ட்ரீம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் ஹெடர் ஃபைலு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ரூம்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம். அதில் பப்ளிக் மெம்பர்ஸ் வந்து அதாவது டேட்டா வேரியபிள்ஸ் வந்து 3 வச்சிருக்கோம், அண்ட் மெத்தட் வந்து 2 வச்சிருக்கோம். என்னென்ன வேரியபிள்ஸ், லென்த், பிரெத், ஹைட், இது 3ஓட டேட்டா டைப் என்னதான் வச்சிருக்கோம், டபுள் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். அடுத்தது 2 ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணி டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஒரு ஃபங்க்ஷன் வந்து கால்குலேட் ஏரியா, அதனோட ரிட்டர்ன் டைப் என்னது, டபுள். இது உள்ள வந்து நம்ம எந்த பேராமீட்டர்ஸும் ஆர்குமெண்ட்ஸும் பாஸ் பண்ணல. அட் அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, லெங்த்தையும் பிரெத்தையும் மல்டிப்ளை பண்ணி ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. அடுத்தது இன்னொரு ஃபங்க்ஷன் கால்குலேட் வால்யூம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். அந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணுது, டபுள் அப்படிங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது. அது வந்து என்ன கால்குலேட் பண்ணுது அப்படின்னா, லென்த், பிரெத், ஹைட் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணி ரிட்டர்ன் பண்ணுது. கிளாஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, கிளாஸ் வந்து எப்பவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த செமிகோலன்ல அந்த க்ளோசிங் பேரான்தசிஸ்ல என்ன பண்ணணும், செமிகோலன் வச்சு முடிக்கணும். அடுத்தது மெயின் மெத்தட், அதாவது கிளாஸ் வந்து என்னதான் பண்ணணும், மெயின் மெத்தடுக்கு வெளியே நீ கிரியேட் பண்ணணும். அதை வந்து அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது, மெயின் மெத்தடுக்கு உள்ள ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம், மெயின் மெத்தடுக்கு வெளியும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம்.
இங்க வந்து என்ன பண்றோம், அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம்னா அந்த கிளாஸ் நேம் வந்து போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். இது வந்து நான் ரூம் 1ன்னு கொடுத்துருக்கேன். நீ வந்து எந்த பேர் வேணாலும் கொடுக்கலாம். என்ன பண்ணணும், நேமிங் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி இங்க அந்த கிளாஸ் நேம் கொடுக்குறோம்ல, அதேவும் வந்து என்ன பண்ணணும், நீ நேமிங் ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? சரி, இப்ப என்ன பண்ணியிருக்கோம், மெயின் மெத்தட்ல நம்ம இந்த ரூம் அப்படிங்கிற கிளாஸுக்கு என்ன பண்றோம், ரூம் 1 அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். இப்ப இந்த ஆப்ஜெக்ட வச்சுதான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா கிளாஸ்ல இருக்கிற அந்த பர்டிகுலர் ரூம் 1 அப்படிங்கிற கிளாஸ்ல இருக்கிற எல்லா மெம்பர்ஸையும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ரூம் ஒன் டாட் லென்த் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ரூம்1 டாட் பிரெத், ரூம்1 டாட் ஹைட். அதாவது இந்த ரூம் 1ல இருக்கிற ஆப்ஜெக்ட்ல இருக்கிற ஹைட்டு, லென்த்து, பிரெத் இதெல்லாம் என்ன பண்றோம், வேல்யூஸ் அசைன் பண்றோம். இது எப்பதான் இங்க வந்து நீ சப்போஸ் இந்த கிளாஸ், அதாவது அவுட் ஆஃப் த கிளாஸ் வந்து நீ ஒரு மெம்பரை வந்து யூஸ் பண்ணணும்னா அதை எப்படிதான் கொடுக்கணும் அப்படின்னா பப்ளிக்கா தான் கொடுக்கணும். ஓகேவா? இல்ல வேற ஒரு டிரைவ்டு கிளாஸ்ல யூஸ் பண்றது அப்படின்னா நீ என்ன பண்ணிக்கலாம், ப்ரொடெக்டடா அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். பிரைவேட்டா கொடுத்தனா எங்கேயுமே வெளியே எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது. அந்த கிளாஸ் உள்ள மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், அவுட் ஆஃப் த கிளாஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறதுனால நீ இங்க என்னதான் கொடுக்கணும், ஆக்சஸ் பப்ளிக் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ அவுட் ஆஃப் த கிளாஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரூம் ஒன்னோட லென்த், பிரெத், ஹைட்டுக்கு வேல்யூஸ் அசைன் பண்ணியிருக்கோம். அசைன் பண்ணிட்டு அதை ஒவ்வொன்றையும் அந்த கால்குலேட் ஏரியா, கால்குலேட் வால்யூம் அப்படிங்கிற மெத்தட் வச்சு என்ன பண்றோம், இதை வந்து ப்ராசஸ் பண்றோம். ஒன் டாட் கால்குலேட் ஏரியா கண்ட்ரோல் என்ன பண்ணோம், இங்க போகும், போயிட்டு லென்த்தையும் பிரெத்தையும், இந்த லென்த் பிரெத் என்னது, இங்க நம்ம இந்த ரூம் ஒன்னுக்கு அசைன் பண்ணியிருக்கிறோம்ல அது, இது ரெண்டையும் எடுத்து என்ன பண்ணிடுறோம், இது மல்டிப்ளை பண்ணி ரிட்டர்ன் பண்ணோம். அடுத்தது இந்த கால்குலேட் வால்யூம் என்ன பண்ணோம், ரூம்1 டாட் கால்குலேட் வால்யூம், இந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கிற கால்குலேட் வால்யூம். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனி என்னது மெமரி ஸ்பேஸ் வந்து ஆலோகேட் ஆகும். நம்ம இதெல்லாம் ஆல்ரெடி தியரி பார்ட்ல பார்த்துட்டோம். ஸோ ரூம் 1ல இருக்கிற கால்குலேட் வால்யூம் வேற, இதே வேற ஆப்ஜெக்ட் ரூம் 2 கிரியேட் பண்ணியிருக்கேன்னா அந்த ரூம் 2ல இருக்கிற கால்குலேட் வால்யூம் வேற, வெவ்வேறு மெத்தட். ஓகேவா? அதே மாதிரி ரூம் 1ல இருக்கிற வேரியபிள்ஸ் லென்த், பிரெத், ஹைட் வேற. அதே மாதிரி ரூம் 2ன்னு நான் ஏதாச்சும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன்னா அதுல இருக்கிற ரூம் 2ல இருக்கிற லென்த், பிரெத், ஹைட் வேற. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, தனித்தனி மெமரி ஸ்பேஸ் வந்து இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம், அந்த கால்குலேட் வால்யூம்ங்கிறத கால் பண்ணியிருக்கோம். அதுல லென்த், பிரெத், ஹைட் மூணையும் மல்டிப்ளை பண்ணி ரிட்டர்ன் பண்ணிருக்கோம். அதை வந்து என்ன பண்ணிடுவோம், ரிட்டர்ன் பண்றத எய்தர் ஏதாவது வேரியபிள் வச்சு வாங்கணும், அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், டைரக்டா டிஸ்பிளே பண்ணிடலாம். இங்க என்ன பண்ணியிருக்கோம், அதை வந்து கால் பண்ணி டைரக்டா டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஓகேவா? தட்ஸ் ஆல் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணு. அண்ட் தேங்க்யூ.